தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய தாயாரையே இடிவாக பேசி இருக்கிறாரா பாஜகவுடைய மாநில தலைவர்? சட்டமன்றத்திலே போய் அப்பாவை தேடுவாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டாதானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவின் இந்த தரமற்ற செயலுக்கு தாவேகா தரப்பிலிருந்து எழக்கூடிய கண்டனம் என்ன? சமூக வலைத்தளங்களில் கண்டனங்கள், எச்சரிக்கைகள் என தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக பேசவும் எழுதியும் தொடங்கியிருக்கிறார்கள். என்ன செய்ய போகிறார் திரு ஜோசப் விஜய்? அது தொடர்பான செய்தியை தான் நாம் பேச இருக்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. பாஜக என்கிற கட்சி தமிழ்நாட்டு மக்களோடு, தமிழ்நாட்டு மண்ணோடு பொருந்தாமல் இருப்பதற்கான காரணம் பாஜக என்கிற கட்சியுடைய சித்தாந்தமோ அல்லது அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு கிடையாது. இயல்பா பாஜக காரங்க பேசுறாங்க அப்படின்னா அந்த பேச்சுல வெறுப்பு அதிகமா இருக்கும், இல்ல அந்த பேச்சுல ஒரு காழ்ப்புணர்ச்சி ரொம்ப அதிகமா இருக்கும், இன்னும் அந்த பேச்சுல பொய் அதிகமா இருக்கும். பாஜக காரங்க வாயை திறந்து பேசுறாங்க அப்படின்னா நம்ம இதெல்லாம் வர்றத பார்க்கலாம். எப்படி பேசுவாங்க? இயல்பாவே இன்னொரு மதத்திற்கும் இடையில பிரச்சனையை உருவாக்குறது, அல்லது 2 சமூகங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனையை உருவாக்குறது, அல்லது மொழியை வச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்குவது. குறிப்பா தமிழ்நாட்டுல தனி மனித தாக்குதல் இருக்கு இல்லையா? அரசியல் கட்சியில ஒரு தலைவர் இருக்காரு, அந்த தலைவர் மேடையில பேசுறாரு அப்படின்னா அந்த தலைவர் என்ன கருத்தை பேசுறாரோ அந்த கருத்துக்கு பதில் கொடுக்க முடியாத பாஜக இது வரைக்கும் அப்படி பாஜக பதில் கொடுத்ததே கிடையாது. பாஜகல எதுல யார் ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ, இப்படி ரொம்ப கேவலமா அநாகரிகமா பேசுறதுல பாஜகவை மிஞ்ச ஆட்களே கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி பாஜக காரங்க இப்படிதான் பேசுவாங்க. ஒரு தலைவர் பேசுறாரு அப்படின்னா அந்த தலைவருடைய கருத்தை, இந்த கருத்து தவறான கருத்து, இந்த கருத்துல இவ்வளவு பொய் இருக்கு, இந்த கருத்துல இப்படி ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு, இந்த கருத்துல சொல்லக்கூடிய நம்பர் ரொம்ப தப்பா இருக்கு, இந்த கருத்து ஒரு ஆபத்தான கருத்து அப்படின்னா நம்ம கருத்து ரீதியா விமர்சனம் வைக்காம தனி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தலைவருடைய அம்மா, அந்த தலைவருடைய அப்பா, அந்த தலைவருடைய மகன், அந்த தலைவருடைய மனைவி, அந்த தலைவருடைய நண்பர்கள், அந்த தலைவருடைய குடும்ப உறுப்பினர்கள், இன்னும் மற்றும் பலரை இழிவுபடுத்தி பேசுவதுல நம்பர் 1 அப்படின்னா அது பிஜேபி என்கிற பாஜக அப்படின்னு நம்ம எந்த கருத்தையும் பதிவு பண்ணல. இப்படிதான் சமூக வலைத்தளங்கள்ல இன்றைக்கு மக்கள் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். இப்படி பாஜகனால இயல்பாவே எப்படி இருக்கும்? வெறுப்பு. அந்த கட்சியுடைய பெயரை உச்சரிக்கும் போதே மக்கள் ஒரு வெறுப்புணர்வு உணர்றதை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னும் சமூக வலைத்தளங்கள்ல இன்றைக்கு பேச தொடங்கி இருக்கிறார்கள். எதன் அடிப்படையில இன்றைக்கு மீண்டும் அது பேசு பொருளாயிருக்குன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மேடையில பேசுகிற பொழுது கவர்ச்சியால வாக்கு வாங்குறதுக்கு நான் என்ன அப்படின்னாரு. அது அநாகரிகம். என்ன டேஷுக்கு அப்படின்னாரு. அந்த டேஷ்ல நம்ம என்ன வார்த்தையை வேணாலும் நம்ம எழுதி நிரப்பிக்கலாம். அப்போ டேஷ்ன்னு என்ன சொல்றாருன்னா, உச்சபட்ச மோசமான கேவலமான ஒரு வார்த்தை, சொல்லவே முடியாத வார்த்தை அப்படின்னா ஒரு டேஷ் போடுறாரு முதலமைச்சர் இல்லையா? இதுவே அநாகரிகம். இப்படி மேடையில ஒரு முதலமைச்சர் கொத்து புரோட்டா போடுறது அப்படின்றது அநாகரிகம். இதையெல்லாம் முதலமைச்சர் பண்ணிட்டே இருந்தார். கடந்த வாரம் 10 நாட்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தண்ணி வரல காவிரியில அப்படின்னு பேசுகிற பொழுது கீழே இருக்கவங்க ஒரு நடிகையுடைய பெயரை சொன்னாங்க. 3 எழுத்து நடிகையுடைய பெயரை அவங்க சொன்னாங்க. பாதுஷான்னு முடியக்கூடிய நடிகை அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க. 3ன்னு ஆரம்பிக்கக்கூடிய நடிகை அப்படின்வாங்க. 2த்தையும் மிக்ஸ் பண்ணாத நடிகையுடைய பேர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நடிகையுடைய பேரை கீழே இருக்கவங்க சொல்றாங்க. உடனே மேல இருக்க, அதாவது எங்க அந்த மேடையில இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உடனே கீழே இருக்க மேல இருக்கனா அதுவும் நமக்கு தப்பாயிடும். அப்ப அவர் என்ன சொல்றாரு? தண்ணி எங்க வரணுமோ அங்க தண்ணி வரணும் அப்படின்னு பேசுறாரு இல்லையா? இதை பொருத்தி பார்த்து நடவடிக்கை எடுத்தாங்க. என்ன நடவடிக்கை? கைது நடவடிக்கை. ஆனா இதே பிஜேபியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கடந்த காலங்களில் த்ரிஷா வீட்டுல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு அவர் சொன்னது, நம்ம அதை தான் பயன்படுத்தும். அப்போ ஒரு நடிகையுடைய வீட்டுல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பொழுதே தாவேகா
அல்லது இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு அவர் மேல நடவடிக்கை எடுத்திருந்தால், அன்னைக்கு அப்படி நீங்க பேசினீங்க, இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் கையில வந்துடுச்சு, கூப்பிட்டு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இன்னொருத்தர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் ஒன்னும் இடுப்பை கிள்ளிட்டு வரல, நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு வரல அப்படின்னு திரு விஜய் அவர்களை, முதலமைச்சர் விஜய் அவர்களை கடுமையாக கடந்த காலங்களில் பேசியிருந்தார். அன்றைக்கே கண்டனமாவது தெரிவித்திருந்தால், கடுமையாக தெரிவித்திருந்தால், இன்னைக்கு திமுக மீது பாயக்கூடிய இந்த தாவேகா கூட்டம், ஐடி விங் கூட்டம், அப்புறம் இந்த ரூட் மாஃபியாவா, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, திமுக மீது பாயக்கூடிய இந்த வேகம் இருக்கு இல்லையா, தாவக்கூடிய வேகத்தை இவங்க பாஜக மேல பண்ணியிருந்தால், பண்ண மாட்டாங்க, பாஜக தான் அவங்களுக்கு மேலிடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்றாங்க, அது வேற. ஆனா இங்க மாநிலத்தில் இருக்கவர் சொல்றாரு, சட்டமன்றத்தில் அப்பாவை காணும் தேடுறீங்களே, அப்பாவை சட்டமன்றத்தில் தேடக்கூடாது, உங்க அம்மாவை போய் கேட்கணும், அப்பா யார் அப்படின்னு முதலமைச்சருடைய தாயை இழிவாக மேடையில பேசியிருக்கார் இந்த பாஜகவுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். 1000 விமர்சனம் பலருக்கு இருக்கு, பலர் ஆதரவா பேசுறாங்க, அது வேற. முதலமைச்சர் மேல விமர்சனம் வைக்கலாம், ஆட்சி அதிகாரத்தின் மீது நம்ம கேள்வி எழுப்பலாம், மக்கள் எழுப்புறாங்க, மக்களுடைய குரலாக ஊடகத்துல நான் இந்த குரலை பதிவு பண்றேன். ஆனால் ஒரு முதலமைச்சரை தரைக்குறைவாக விமர்சனம் செய்வதே தவறு. பட் மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் ஒரு மாநில தலைவர் முதலமைச்சருடைய தாயையும் தந்தையும் பற்றி பேச உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். அதன் சார்பாக நாமும் கேள்வி கேட்கிறோம். இந்த தரம் கெட்ட அரசியலை பிஜேபி கையிலே எடுத்திருக்கு அப்படின்னா, பிஜேபியை தட்ட வேண்டிய நேரத்தில் சரியாக கேள்வி கேட்டிருந்தால், பதில் கொடுத்திருந்தால், டிவிக்கே இன்றைக்கு அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. அன்னைக்கு விட்டதுடைய விளைவு இன்றைக்கு இப்படி பேச தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது கைது செய்து என்ன செய்வார்கள் இவர்கள் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை, ஆச்சி மசாலா, ஆடியில் எங்கும் இல்லாத தள்ளுபடி, உங்கள் பூர்விகாவில் 1 கோடி ரூபாய் வரை பரிசு வெல்ல வாய்ப்பு. பெரியார் மணியம்மை பொறியியல் கல்லூரி உங்களுடைய மாணவர்களுக்கான சிறந்த எதிர்கால வழிகாட்டி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.